தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் காலை நேர சிந்தனைக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் விடாய்த்திருந்தும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே போராட்டம் என்ற ஒரு நிலை இல்லாமல் இருக்காது. தினமும் அவன் போராடுகிறான், செஞ்சலும் வருத்தமும் வேதனையும் அடைகிறான். ஆனால் இங்கு ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட பெரும் உடன்படிக்கையில் ஒன்று, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், மீதியானியர் கை, அமலேக்கியர் கை, அம்மோனியர் கைகளிலிருந்து அவர்களை வரைக்கும் விடுவித்து வந்த ஆண்டவர். அவர்கள் சத்துருக்களை அப்படி கடவுளை விட்டு பின்தொடர்ந்து சத்துருவை பின்தொடர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் சத்துருவை பின்தொடர்கிற மக்களாக இருக்கிறோம். இந்த பாடுகளின் நாட்களில் சோதனைகளும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கினாலும் நாம் அவற்றை பின்தொடர்கிற மக்களாக இருக்கிறோம். கர்த்தரில் அன்பு வைக்கிற மக்கள் அவர்கள் இருளை வெறுக்க மாட்டார்கள். கர்த்தரில் அன்பு வைக்காத பிள்ளைகள் கடவுளுடைய மேலான அன்பை அவர்கள் மறுக்க மாட்டார்கள். இன்றைக்கும் உம்முடைய காரியத்திலே ஒரு மேன்மையை, ஆசீர்வாதத்தை ஆழமாய் பதித்த அந்த அன்பு கொண்ட ஆண்டவர் இந்த நாளிலே நம்மையும் நம்முடைய நெடுந்தூர இந்த பாலைவன மனந்திரும்புகின்ற பயண நாட்களையும் நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து காப்பார். சோதனைகளோடு பயணிக்கிற நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கும்போது பல்வேறு விதமான அசுத்தத்தையும் பரிசுத்த குலைச்சலையும் செய்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் கணக்கிட கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவை போற்றி நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, இந்த இஸ்ரவேல் மக்களை கிதியோனை கொண்டு வழிநடத்தும் போது ஏற்பட்ட எல்லா ஆபத்துகளிலும் நெருக்கங்களிலும் அவனுடைய ஆலோசனையை உதறி தள்ளின மக்களை சத்துருவினால் வாதித்தது போல நாங்களும் இந்த தவச நாட்களில் அப்படிப்பட்ட வாதனைக்கு, நெருக்குதலுக்கு ஆளாகாதபடி உம்மையே பின்தொடர்ந்து செல்கிற மக்களாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர வேண்டுமாக ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக மாற்றித் தருவாராக. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். தந்தை, மகன்,